இப்படியாக ஒரு அநியாயத்தை எங்களுடைய தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டு இன்று வரை சிங்கள ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக வேதனை. எமக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஐயோ ஐயோ என்று கத்திக்கொண்டு கஞ்சிக்கும் வழியில்லாத நிலையிலே இந்த கஞ்சியை நினைவு கூற வேண்டிய கட்டம் இருக்கின்றது. கஞ்சிக்கும் வழியில்லாத நிலையிலே எங்களுடைய மக்கள் பட்டினியாக கிடந்து இந்த இறுதி நாட்கள் என்னவென்று சொல்ல முழு பேருமாக சேர்ந்து கொன்று குவித்து இதிலே முன்னால் ஒரு கப்பல் இருக்கின்றது. ராணுவத்தினர் ஒரு பலையை இதிலே போட்டிருக்கின்றார்கள். பயங்கரவாதிகள் என்ன, அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல. எமக்கு விடுதலை வேண்டி எமது இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நியாயத்தை கேட்பதற்காக போராடினார்கள். இவர்களுடைய போராட்டத்தை இலங்கை அரசாங்கம் அங்கீகரித்தது, சர்வதேச நாடுகள் அங்கீகரித்தது. இப்படியாக ஒரு போராட்டத்தை முடக்க செய்து எங்களுடைய தமிழினத்தை அழிக்க செய்து அப்படியான ஒரு நாள் தான் இன்றைய நாளும். இன்று 12ஆம் தேதி இப்படியான ஒரு ஊர்தியை அதன் நினைவுகளோடு இந்த மக்களிடத்தே எங்களுடைய வடக்கு மாகாணம் முழுக்க கொண்டு செல்லும் நோக்கத்தோடு பொதுவாக இளைஞர்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்படியான ஒரு நிகழ்வுக்கு விலை சேர்க்க வேண்டும். எங்களுடைய மே 18 நாளன்று நிறைய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்த இடத்திலே இறந்த எமது ஆத்மாக்களுக்கும் எமது இளைஞர்களுக்கும் ஆக அஞ்சலியை செலுத்த வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.